அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய தினசரி வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனைகள், இது எல்லாம் நமக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுத்து நம்முடைய மன ஆற்றலை முழுமையா உறிஞ்சு வச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி மன ஆற்றலை இழந்து தவிக்கும் போது அடுத்து என்ன பண்ணணும்ன்றது தெரியாது. வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இமீடியட்டா அந்த எனர்ஜி அப்படின்றது தேவை. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எப்படி கிடைக்கும், அந்த எனர்ஜியை நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்றது சொல்றேன். வாழ்க்கையை வெறுத்து எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கவங்க ஏதாவது ஒரு கடவுளை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கடவுளினுடைய கோயில் உங்க ஏரியால பக்கத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. 4 கோயில் வரைக்கும் நீங்க விசிட் பண்ணுங்க. காலையில பிளான் பண்ணிக்கோங்க. தனியா போங்க, ஃப்ரெண்ட்ஸோட அப்பெல்லாம் எதுவுமே வேணாம். தனியா போங்க, போயிட்டு 4 கோயில்கள் விசிட் பண்ணுங்க. பட் கடவுள் ஏதாவது ஒரே கடவுளா இருக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ சிவன் கோயில் போறீங்கன்னா நீங்க போகக்கூடிய கோயில் எல்லாமே சிவன் கோயிலா இருக்கணும். 2 சிவன் கோயில் போயிட்டு ஒரு பெருமாள் கோயிலுக்கு அந்த மாதிரி போகக்கூடாது. 2 பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஆந்திவேல் ஒரு சிவன் கோயிலுக்கு அந்த மாதிரியும் போகக்கூடாது. பெருமாள் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போகக்கூடிய 5-6 கோயில்கள் எல்லாமே பெருமாள் கோயிலா இருக்கணும். சிவன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க போகக்கூடிய கோயில்கள் எல்லாம் சிவனா இருக்கணும். அதே மாதிரி முருகன், கணபதி எதுவா இருந்தாலும் சரி. 4-6 கோயில் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததும் காலையில இருந்த உங்களுடைய மனநிலைக்கும் 5 கோயில் அல்லது 6 கோயில் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மனநிலைக்கும் ஒரு சேஞ்சஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒவ்வொரு கோயிலுக்குள்ள போகும்போதும் நமக்கு தேவையான அந்த எனர்ஜி அப்படின்றத நம்மள அறியாமலே நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிருப்போம். அதுதான் இதுல விஷயம். நீங்க கோயிலுக்கு போகும்போது ரொம்ப பழங்காலமா இருக்கக்கூடிய பெரிய கோயில்களுக்கு போகாதீங்க. ஒரு கோயில்ல சுத்துறதுலயே உங்களுடைய அரைநாள்ன்றது முடிஞ்சிடும். அதே மாதிரி ரொம்ப குட்டியா சின்னதா ரோட்டோரத்துல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோயில்களுக்கும் போகாதீங்க. ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போங்க. நீங்க முதல்ல பிளான் பண்ணிக்கலாம். தனியா போங்க. எந்த டிஸ்டர்பன்ஸையும் கூட வச்சுக்காதீங்க. இதை 1 அல்லது 2 தடவை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 விஷயம் உங்களுக்கு புரியும். 1, நீங்க எப்பெல்லாம் எனர்ஜி இல்லாம இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே ஒரு கான்சியஸா உணர்த்தப்படும். 2வது விஷயம், வேற எந்தெந்த வழிகளில் நமக்கு அந்த எனர்ஜியை கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு அறிவு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, அந்த எனர்ஜியை கெயின் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சுயமா உணர்றதுனால அந்த எனர்ஜியை வேற எந்தெந்த வழிகளில் நம்ம பெற முடியும் அப்படின்றத பத்தி நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. பக்காவா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீடியோ பதிவு என்னுடைய பிந்தாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கடவுள் வழிபாடு பரிகாரம் சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுல இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சா அதுல பாத்துக்கலாம். நன்றி.